ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி பட்டி தலையணை உரை தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல தலையணை உரை தைக்கிற துணியை ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும். அது கரை பாகத்தை தான் நீளமாக்கணும் எப்பயுமே. ஏன்னா அப்போ தான் நீண்ட நாள் உழைக்க அந்த துணி அகலத்தை அடுத்த பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்து அளவு எடுக்கும்போது அந்த தலையணி உரையை போட்டு எடுக்கணும். முதல்ல இது பட்டி தலையணி உரையில், அதனால் முதல்ல 5 இன்ச்சு முதல்ல எடுத்துக்கணும். அது எதுக்குன்னா பட்டிக்கு. அடுத்து அளவு தலையணை உரையை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சு வரையணும். முதல்ல 5 இன்ச்சு பட்டிக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த அளவு தலையணை உரையை அப்படியே போட்டு அந்த அளவுகளை அப்படியே குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு அடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். அடுத்து பட்டிக்குரியதை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து அதாவது ஒரு இது நீளமாக இருக்கணும், ஒரு இது பட்டி வைக்கிறதுனால இது எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது இந்த அளவோட சரியான அளவு கரெக்டாச்சு. இப்போ பட்டி தலையணை உரை தைக்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இப்போ 2 துணி எடுத்துருந்தோம்ல, அதில் 2 துணிலையுமே முதல்ல நுனி பக்கத்தில் ஒரு சிறிய மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து நுனியில் தைச்சிக்கிறணும், பிசர் இல்லாமல் தைச்சிட்டு. அடுத்து இந்த நீளமாக உள்ள துணி இருக்குல்ல, அதை நல்ல பக்கமாக வச்சு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியை அந்த பட்டிக்காண்டி விட்டுருந்த பக்கத்தை அந்த நல்ல பக்கம் நோக்கி மடித்து வச்சுக்கணும். மடிச்சுட்டு அடுத்து இன்னொரு துணி இருக்குல்ல, அதை அந்த அந்த துணிக்கு மேலேயே வச்சு 3 பக்கமும் 3 பக்கமும் தைச்சிடணும். தைச்சிட்டு அதை 2 தைச்சிடணும். அப்போ தான் இது இணைப்புன்றதுனால 2 தையல் போடணும். அடுத்து அதை அப்படியே திருப்பி விட்டோம்னா இந்த பட்டி தலையணிக்குரிய இது பட்டி மூடிக்கிறோம். தலையணி உள்ளே வச்சு மூடினேன். மேலே காஜா வச்சு தைக்கணும்னா தைச்சிக்கலாம். அதாவது பாய்ஸ் சட்டைக்குரிய பட்டனும் அந்த காஜாவும் வச்சோம்னா மூடிக்கிறதுக்கு தலையணி வெளியே வராமல் நீட்டாக இருக்கும். இதுவே பட்டி தலையணி தைக்கணும் முறையாகும். தேங்க்யூ.